இது 52வது சந்திப்பு. ஊடக நண்பர்களை சந்திப்பது. தைலாவரம் தோட்டம், அதில் வசிக்கின்ற நான் உங்களை 52வது முறையாக சந்திக்கிறேன். அளவு கடந்த மகிழ்ச்சி. உங்களை வாரந்தோறும் வியாழக்கிழமை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி. பல்வேறு பிரச்சனைகளை நாம் ஒவ்வொரு சந்திப்பிலேயும் சமூக வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் நாம் விவாதித்திருக்கிறோம், கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனால் இந்த சந்திப்பு ஒரு சோகமான சந்திப்பு. என்ன சோகம்? ராமதாஸுக்கு நீங்கள் ஐயா என்று சொல்லுவீர்களே, அந்த ராமதாஸுக்கு என்ன சோகம் வந்தது என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். அதை சொல்லும்போது, ஆரம்பிக்கும்போது என்னுடைய குடும்பத்தை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் பிறந்தது கீழ்சிவரி என்ற ஒரு சிறிய கிராமம். அங்கிருந்து சென்னைக்கு சென்று படித்தேன். அப்புறம் டாக்டர் படிப்பு படித்தேன். MBBS மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். அதன் பிறகு டாக்டராக தொழில் செய்தேன். மக்களை சந்தித்தேன், மக்களுக்கு சேவை செய்தேன். அதன் பிறகு நான் படிப்பதற்கு தலையில் சாணி மூட்டை தூக்கி, சாணி கூடை தூக்கி தினமும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஆர்பருக்கு சென்று என்னுடைய மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன். இது ஒரு பெரிய கதை. இந்த கதையை எல்லாம் நீங்கள் கேட்டால் நீங்கள் அழாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சோக நிலை. அதிலிருந்து மீண்டு மருத்துவராகி அதன் பிறகு மருத்துவ தொழில் செய்து அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு மனநிலை எனக்கு ஏற்பட்டு, மக்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்ற கரிசனம் எனக்கு ஏற்பட்டு, இந்த மக்களுடைய வாழ்நிலை பற்றி அறிந்து அவர்களை பார்க்கும்போதெல்லாம் இந்த மக்களுக்கு அதாவது செய்ய வேண்டுமே என்று எண்ணி, அது ஒரு கட்சியை ஆரம்பித்தால்தான், கட்சியின் மூலமாகத்தான் செய்ய முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்தேன் 1989. அதற்கு முன்னாலே வன்னிய சங்கம். இந்த கட்சியை ஆரம்பித்து அதில் நான் ஆரம்பிக்கும்போது நான் செய்த சத்தியம், நான் அரசியலுக்கு வருவேன், இருக்கிறேன், ஆனால் எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன், எந்த பதவிக்கும் போக மாட்டேன் என்று சத்தியம். இன்னொரு சத்தியம், என் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எந்த பதவிக்கும் போக மாட்டார்கள் என்று ஒரு கிளை சத்தியம் செய்தேன். கடைசியில் என்று நடப்பதை பார்த்தால்
பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவனராக இருக்கின்ற நான் அதிலே கிடைக்கின்ற சந்தோஷம், அந்த பாட்டாளிகளை தினமும் பார்க்கின்ற மன மகிழ்ச்சி, அவரோடு உரையாடுகின்ற மன மகிழ்ச்சி, 96,000 கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்த அந்த சந்தோஷம், அது ஒன்றுதான் எனக்கு பூரிப்பை தந்தது, மகிழ்ச்சியை தந்தது. இதனிடையில் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது என்று சத்தியம் செய்த நான் என் குடும்பத்தினுடைய நெருக்குதலால் நான் அந்த சத்தியத்தை மீறினேன். சத்தியத்தை மீறியதால் எல்லோரும் சேர்ந்து அப்பொழுது அன்புமணிக்கு 35 வயசு. 35 வயசு அன்புமணிக்கு அவர் மருத்துவராக அவர் படிக்க வைத்தேன். 35 வயசு அவரை இந்தியாவிலேயே சின்ன வயசில் ஒரு அமைச்சராக ஆக்கியது நான் தான். ஹெல்த் மினிஸ்டர், சுகாதார அமைச்சர். அந்த சுகாதார அமைச்சராக அவர் பணியாற்றினார். அதன் பிறகு ராஜ்யசபா உறுப்பினராக 2-3 முறை இருந்தார். அவருடைய உள்மனது, அவருடைய குடும்பத்தினுடைய மனது எல்லாம் என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற ஆதங்கம், எண்ணம். ஒரு முறை நம்முடைய பிரதமருடைய பதவியேற்பு விழாவுக்கு டெல்லி போயிருந்த போது நாங்கள் அந்த விழா முடிந்து சென்னைக்கு திரும்பும் வழியிலே அன்புமணி சொன்ன வார்த்தை, அப்பா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது, அப்பொழுது தெரியவில்லை. இந்த கட்சியை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்நோக்கம் மனசிலே அவருக்கு இருக்கிறது என்று. நான் விமானத்தில் அது சொன்ன பிறகு பேசாமல் இருந்தேன். விமானத்தில் ஏறி உட்கார்ந்ததும் 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். உடனே அவர், அப்பா, நான் எதாவது சொல்லியிருந்தேன், தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னாரு. நான் எதுவுமே பேசலை. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்கி நேரே என்னுடைய தோட்டத்துக்கு வந்து விட்டேன். இதெல்லாம் பழைய கதை. அதன் பிறகு இவரை கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டு நானே அந்த தலைவர் பதவியை, நிறுவனராகிய நான் அந்த தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொண்டேன். காரணம், அந்த பொறுப்புக்கு இவர் பொறுப்பில்லாத இவர் நடந்து கொண்டார். அதனாலே அந்த பொறுப்பை நானே எடுத்து நிறுவனராகவும் தலைவராகவும் என்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற பெரிய மகளை செயல் தலைவராகவும் 25 ஆண்டு காலம் ஓயாத உழைத்த ஜி.கே. மணியை கௌரவ தலைவராகவும் ஆக்கினேன். இதை இந்த கட்சியை முழுக்க கைப்பற்ற
என்னை எண்ணிலடங்க வேஷங்கள் போட்டு, கோமாளி வேஷங்கள் போட்டு தமிழ்நாடு பூராவும் சென்று என்னை பற்றி அவதூறாக பேசி ஒரு பொய்க்கூட்டம் அன்புமணியை யார் என்று என்னை கேட்டால், நீங்கள் கேட்டால் இல்லை யார் கேட்டாலும் அவர் பொய் பேசுவதில் வல்லவர் என்று சொல்வேன். கூசாமல் யோசிக்காமல் பொய் சொல்லுவார். அவருடைய குடும்பத்தையும் அதுபோன்று பழக்கி வைத்திருக்கிறார். ஆக அது ஒரு பெரிய நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அப்படி இருந்த இந்த குடும்பத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கிய பெருமை அன்புமணியினுடைய மனைவி என்ன பேருப்பா, சௌமியா. அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளையும் என் பேத்திகளையும் அதே மாதிரி பழக்கி விட்டார். இப்பொழுது பணத்தை வைத்து என்னுடைய கட்சியில் உள்ள முன்னோடிகளை என்னை தெய்வம் என்றும் கடவுள் என்றும் குலதெய்வம் என்றும் சொல்லி என்னோடு பாசத்தோடு இருந்த கட்சிக்காரர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி, அவரிடம் ஏராளமான பணம் இருக்கிறது, அதை கொடுத்து விலைக்கு வாங்கி என் கூடாரம் என்று சொல்வதோடு விட தராவர தோட்டத்தில் வசிக்கின்ற என்னோடு என்னை பார்க்க வருகின்றவர்கள், என்னை நேசிக்கின்றவர்கள், என்னை குலதெய்வமாக நினைக்கிறவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக திட்டம் போட்டு அவருடைய பொய் பேசுபவர்கள் தங்குகின்ற கூடாரத்திற்கு ஒவ்வொருவராக காசு கொடுத்து அழைத்து சென்று இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தொழிலை செய்து கொண்டிருந்தார். ஆக என்னுடைய கட்சியில் இருக்கிற முன்னோடிகள் அவர்களெல்லாம் கேவலமாக சொல்லுவதும் பட்டம் சூட்டுவதும் அவருடைய தொழிலாகி போனது. நான் 2 முறை உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். இப்பொழுதும் மருத்துவமனையிலே 2-3 நாட்கள் இருந்துவிட்டு தான் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு இந்த பொய்யர் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொய்யர் சொல்லுகின்ற தகவல் என்னை பார்க்க விடாமல் செய்து விட்டார்கள் என்று. அவர் பெற்ற பிள்ளைகளும் பொய் சொல்லுவதில் வல்லவர்கள். ஆக இந்த குடும்பத்தை 30-40 பேர் அமைந்த இந்த குடும்பத்தை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி பாசத்தை வேறறுத்து இன்னும் அதிலே குளிர் காய்கிறார். இப்பொழுது கூட பாருங்கள், எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன்.
2 முறை மருத்துவமனையிலே இருந்தேன். என்னுடைய கட்சியினர் அழுதார்கள். சில பேர் தேம்பி தேம்பி அழுதார்கள். பொதுமக்கள் ஐயோ ராமதாஸ் ஐயாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுது, அவர் நலம் பெற வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் இந்த பொய்யர் குடும்பத்தை சேர்ந்த யாரும், இந்த பொய்யரோ அந்த பொய்யர்களுடைய அப்பத்த பிள்ளைகளோ அல்லது மனைவியோ யாரும் வந்து பார்க்கவில்லை. இது போன்று 2 முறை நான் மருத்துவமனையில் இருக்கும்போது ஃபோனில் கூட பேசலை, எப்படி இருக்குன்னு கேட்கல. ஒரே ஒரு முறை அவங்க அம்மாவை மட்டும் வந்து பார்த்தார். ஆக போன முறை உடல் சரியில்லாத போது ஆஞ்சியோ பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் ஒருத்தர் கூட பாக்கியம் இல்லை, அவ்வளோ பேரும் வந்து என்னை பார்த்து நல்லா விசாரித்தார்கள். ஆனால் இவர் மட்டும் அல்ல, இவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் வந்து பார்க்கவில்லை. ஆக எங்களுடைய கதை அன்புமணிக்கும் அன்புமணி குடும்பத்திற்கும் உள்ள அந்த தொடர்புகள், அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வேதனையான செயல்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரமாகும். நீங்களும் நிறைய காத்திருக்கின்றீர்கள். என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தியும் உங்களோடு பேச இருக்கிறது. என்னுடைய ஸ்ரீகாந்தினுடைய 3வது மகன் என்னுடைய பேரன் முகுந்தனும் உங்களோடு சில வார்த்தைகள் பேச இருக்கிறார்கள். அதனால் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு வயசாகிவிட்டது, நான் இதற்கு போய் நான் நீச்சல் அடித்து காட்டுவோம். நீச்சல் அடித்து காட்டினேன், அது படமாக வந்தது. இங்கே வரவங்க என் கையை பிடிச்சி இப்படி அழுத்துறான், ஐயா ஐயா வலிக்கிறத விட்டுவிடுங்க, ஐயா வலிக்கிறத விட்டுவிடுங்க. இப்போ கூட நீங்கள் யாராவது தயாராக இருந்தால் வந்து உங்களை கை பிடிச்சி பார்க்குறேன். ஆக தினமும் நடக்கிறேன், நீச்சல் அடிக்கிறேன். ஃப்ரம் ஹெட் டு ஃபுட், காலில் இருந்து தலையில் வரைக்கும் 100 எக்ஸசைஸ் செய்கிறேன். அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்று அந்த ஒரு பொய்யர்கள் கூட்டம், ஒரு 20 பேர் ஜால்ரா போடுற பொய்யர்கள் கூட்டம், அவருடைய பணத்தை பிடுங்கி தின்கிற அந்த கூட்டம், அவருக்கு எனக்கு வயசாகிடுது, அதனால் அவர் செயல்பட மாட்டார் என்று அந்த பொய்யர்கள் அப்படி சொல்லுகின்ற அந்த பொய்யர்களை ஒரு முறை நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் ஆக்ஷன் வந்து அந்த பொய்யர்களை 2-3 பொய்யர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கணும் இங்கே. அப்போ அவர்களுடைய பொய்யர்களுடைய வேஷம் கலைஞ்சு விடும். ஆக அந்த பச்சோந்திகள் என்னை பற்றியும், ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஈகே மணியை பற்றியும், என் குடும்பத்தை பற்றியும் தாறுமாறாக பேசி வருவதை அவர்கள் அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். கண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் கிளிசரின் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கொள்வார்கள். அதை பார்க்கின்ற பொதுமக்கள், ஐயோ இந்த பிள்ளை இப்படி அழுது, 3 மாதம் குழந்தைய வச்சுட்டு இது ஓட்டு கேட்குது, சரி ஒரு ஓட்டு போட்டுருவோம்
என்று சொல்லுகின்ற அளவுக்கு நடிப்பு திறனிலே தலை சிறந்தவர்கள். நடிப்பும் பொய் பேசுவதிலும் மிக சிறந்தவர்கள். கூசாமல் பொய் பேசுவார்கள். அதாவது அரசியலிலே அந்த காலத்திலே பொய் பேசுவதை பற்றி சொல்லுவார்கள். அண்டப்புழுகு என்று ஒரு கட்சி சொல்லும். அதற்கு பதில் சொல்கிற மாதிரி இன்னொரு கட்சி ஆகாய புழுகு என்று சொல்லும். இந்த ரெண்டு கட்சிக்கும் பதில் சொல்ற மாதிரி ஜமக்காலத்தில் வழிகட்டிய அதாவது பவானி ஜமக்காலத்தில் வழிகட்டிய பொய் என்று இன்னொரு கட்சியை சொல்லும். இப்போ நாலாவதாக பொய் அன்புமணி பொய் மூட்டை மூட்டையாக பொய் வைத்திருக்கிறார். பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடுவார். ஆனால் இன்றைக்கு மக்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் என் பேத்திகள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து ஐயோ பாவம், சரி இதுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம் என்று நினைப்பார்கள். அப்படி நடிப்பார்கள், அப்படி பொய் பேசுவார்கள். இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்ல வேண்டாம். ஆக நீ பேசுங்க. என்னுடைய யாஸ்தோட பேசுறது முகந்தன் உங்களோட சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகுந்தன். நான் இது வரைக்கும் நான் பேட்டி கொடுத்ததும் இல்லை, எதுவும் பண்ணதில்லை. பிரச்சனை என்றதான் ஆரம்பித்தது. நான் இன்னைக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னால் ஏற்றுக்க முடியல. நான் இது வரைக்கும் நான் பதவிக்காகவும் ஆசைப்பட்டதில்லை, இதுவும் எனக்கு எம்எல்ஏ சீட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொன்னார். எம்எல்ஏ எல்லா செலவும் அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அதை நான் கண்டிப்பாக நம்ம வெளியிடுறேன். அதை மீறி நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன்னா ஐயாக்காக மட்டும்தான். ஐயா கூட இருக்கணுன்ற ஒரே காரணம் மட்டும்தான். நான் இது அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அவர் சார்ந்த கணேஷ்குமார் எம்எல்ஏ கிட்டேயும் நான் சொல்லியிருக்கேன். அவர் என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னது, இல்லைங்க எனக்கு எதுவுமே வேணாம், நான் கடைசி வரைக்கும் ஐயாவோட இருந்துட்டு போகிறேன், அவர் தான் எல்லாமே, அவர் என்ன சொல்கிறாரோ அவரோட நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன்றது. இன்றைக்கி ஐயாவை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோ வருத்தப்படுத்த முடியுமோ, அவர் அங்கே இருக்கிற அந்த ரெண்டு பேர் பேசுகிறாங்க, அழுகுறாங்க, எவ்வளோ நடிக்க முடியுமோ, ஓட்டுக்காக என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. தன் ஜெயிக்கிறதுக்காக ஐயாவை எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்துகிறாங்க. இந்த கட்சியை பிடுங்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த கட்சிக்கு தலைவர் யார் என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன உச்ச நீதிமன்றம் இருக்கோ, டெல்லி ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட், அதற்கு மேலே உச்ச நீதிமன்றம், இதையெல்லாம் போய் ஏறி இறங்கி அங்கே காசை கொடுத்து, நீதிமன்றங்களில் இருக்கிறவங்கள்ட்ட காசை கொடுத்து, சில பேரிடம், எல்லாரும் காசு வாங்க மாட்டாங்க, காசு கொடுத்து பொய்யா பேசி இந்த என்னுடைய கட்சியை அபகரிக்க, சின்னத்தை அபகரிக்க முயற்சி நடந்து அது இன்னும் போய்கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று அவங்க பேசினது, அழுததெல்லாம் பார்க்கும்போது ஐயாவை எவ்வளோ தனிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தனிமைப்படுத்தி, அதாவது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இது இப்போ இல்லை இதல்ல, என்னைக்கு ஐயா மக்களை சந்திக்கிறதுக்கு முடியலையோ இதுயோ அவரால் இருக்க முடியாது, அவரால் உயிரோடு இருக்க முடியாது, அது பார்க்காம இருக்க முடியாது. டெய்லியும் அவர் இத்தனை பேரை பார்த்தா தான் அது அவரோட சந்தோஷமே. அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்க பண்ணுறதை தடுக்கிறதுக்காக தான் நானும் எங்கள் அம்மாவும் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு பதவி ஆசையோ இதுவோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ராஜினாமா பண்ணதுனால ஐயா என் மேலே அவ்வளோ கோவப்பட்டார். நான் தான் முதல்ல என் ராஜினாமா கடிதத்தில் அவர் தான் எதிர்காலம், ஐயா தான் என் குலதெய்வம் நான் தான் சொன்னது.
இது வரைக்கும் நான் எந்த பேட்டியும் கொடுத்தது, நீங்கள் எனக்கு தெரியும் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, இது வரைக்கும் நான் பேட்டியும் கொடுத்ததும் கிடையாது, நான் பேசினதும் கிடையாது, பொது வழியில் நான் எதுவுமே சொன்னதும் கிடையாது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஐயாவோட முகம் வேணும், ஐயாவோட பேர் வேணும், ஆனால் ஐயா வேணாம். இது என்ன இது எங்களால் ஏற்றுக்க முடியல. அதே நேரத்தில் இது வந்து நேற்று வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டாங்கன்னு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களை பற்றி ஒரு ஆள் சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்ல முடியாது. இந்த குடும்பத்தை பிரித்ததுக்கும் அதனால தான் குடும்பத்தில் இருக்க நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுக்கு காரணமாக நானே இந்த குடும்பத்தை பிரித்ததுக்கும் ஐயாவை இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து அன்புமணியும் சௌமியா அவங்களோட பணத்தாசையும் பதவி ஆசை மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. இவங்க இந்த இன்னும் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசினேன்னா அவங்களால வெளியில் வர முடியாது. நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் சரி, அன்புமணிக்கும் சரி, எல்லாருக்கும் சொல்கிறேன், உண்மையை பேசுவோம். உண்மையும் கண்டறியும் மிஷின் மூலமாக நான் உட்காடுறேன், எங்கே வர சொல்கிறீங்களா வரேன், உண்மையை பேசுவோம். இந்த உண்மையை பேசி முடிச்சதுக்கப்புறம் ஐயா பக்கம் நியாயம் இருக்கா இல்லை உங்கள் பக்கம் நியாயம் இருக்கான்றது மக்கள் முடிவு பண்ணட்டும். என்ன நடந்தது 2019 என்ன நடந்தது, 2020 என்ன நடந்தது, 2021 2024 என்ன நடந்தது? ஏன் அந்த ரூம்ல தானே உட்காந்துட்டு நீங்க வந்துட்டு அம்மா காலில் விழுந்தீங்க நைட்டு? பிஜேபி வந்துட்டு என்னதான் பண்ணிடுவான், நீ தான் காப்பாற்றணும், எங்கள் அம்மா காலில் விழுந்தது நீங்க தானே. சிவி சண்முகம் அண்ணனுக்கு நைட்டு நான் தானே ஃபோன் அடிச்சு அடுத்த நாள் காலையில் வர சொன்னது நான் தானே. நான் தான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இருந்ததும் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தான் எல்லா இடத்துலையும் பங்கு எடுத்தது நான் தான். அதனால ஒரு விஷயம் உங்களுக்கு ஐயா வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவர் நினைச்சபடி நடந்திருந்தா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருந்திருக்கும். அவர் தன் பிள்ளைக்காக சமரசம் செய்த ஒரே காரணத்தினால தான் தன் அங்கீகாரத்தையும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எழுந்து நிற்குது. எத்தனை டைம் சமரசம் செஞ்சாரு? இதுக்கு எங்க குடும்பமும் சப்போர்ட், நாங்களும் தான் இதுக்கு சப்போர்ட்டா இருந்தோம், நாங்கள் இல்லைன்னா சொல்லலை. நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சமுதாயமும் வன்னிய மக்களும் ஐயாவை நம்பி தான் வந்தீங்க, ஐயாவை நம்பி தான் இருக்கீங்க, என்றைக்குமே ஐயா நம்பி தான் இருப்பீங்க. எனக்கு இந்த 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 நாடகம் இவங்க பண்ணுற நாடகம் இதெல்லாம் பார்த்து நான் உண்மையாலுமே உங்ககிட்ட கேட்க ஒரே விஷயம், யாரை வேணால் நம்புங்க, அவங்கள நம்பாதீங்க, அவரை மட்டும் நம்பாதீங்க. நான் வந்து இது வந்து வெறுப்புலையோ இதுலேயோ நான் பேசலை. நான் திருப்பியும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நான் உண்மையை பேச தயார், எனக்கு ஆதாரங்கள் இருக்குது, நான் இதுக்கப்புறம் இது பண்ணுறேன், உண்மையை பேச தயார். எனக்கு பதவியும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு அரசியல்ன்ற ஒரு இது நான் இந்த அரசியல் வந்தது ஐயா கூட இருக்கணுன்றதுக்கு தான் வந்தேன். நான் எப்போதுலேருந்தோ நான் கட்சி வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஃப்ரண்ட்டில் வந்து நான் பதவியில் இருந்து தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து அரசியல் இதெல்லாம் எனக்கு வந்து இப்படி வேணும், எனக்கு அவர் எம்எல்ஏ சீட்டு ப்ராமிஸ் பண்ணி எனக்கு மொத்த செலவையும் அவர் பார்த்துக்கிறேன், அவர் எந்த தொகுதியாக இருந்தாலும் சொன்ன ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு இப்போ ஐயா கேட்கும் போது எனக்கு எந்த பதவியும் வேணான்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கிறேன். அதுக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஐயா. இன்னைக்கு சொல்கிறேன், எங்கள் குலதெய்வம் ஐயா தான். ஐயா இருக்கிற வரைக்கும் ஐயாவோட தான் இருப்போம். அது இருக்கிறவங்க எல்லாரையுமே அங்கே மைக்கில் வச்சு பேசுகிறாரு, மைக்கில் சும்மா ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுறாரு. ஏன் தெரியாதா என்ன? அவர் தான் வந்து 108 கொண்டு வந்தேன், இன்னும் கொண்டு வந்தேன், நான் சுகாதாரத்துறையில் அவர் திறமையான இதுன்னு சொல்கிற ஆளுக்கு மைக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, எதில் மைக்கில் பேசணும் எது மைக்கில் பேசக்கூடாதுன்னு ஒரு நாகரிகம் தெரியாதா? கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் அழிச்சிருவேன், என்ன ஆகட்டும் எதனா அழிச்சிருவேன்னு சொல்லணும். அப்போ யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இருக்கிறவங்கள மிரட்டுறீங்களா? அப்போ ஐயா கூட நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? ஐயாவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணுன்றது தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஆதாயத்துக்காக இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? ஆதாயப்படுறதும் கட்சியை எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான், நாங்கள் இல்லை. இது மாதிரி அவர் அங்கே பேசுகிறாரு, கூட இருக்கிறவங்கள நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ வந்து பார்த்துக்கோங்களேன் ஐயாவை, நாங்கள் யார் வேணான்னு சொல்கிறது? நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஐயாவை பாருங்கள், உங்கள் அப்பாவை பார்க்கறது யார் தடுக்க முடியும்? நான் உண்மையாலுமே நீங்கள் தமிழக மக்களும் சரி, இங்கே நிருபர்களும் சரி, உங்கள் குடும்பத்திலே உங்கள் அப்பாவை பார்க்கறத யாருனாலும் தடுக்க முடியுமா? இல்லை நீங்கள் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்களேன். உங்கள் அப்பாவை பார்க்கறத யாருனாலும் தடுக்க முடியுமா? ஒரு 3வது மனுஷன் வந்து தடுக்க முடியுமா?
அதை நான் இங்கே இருக்க ஒரு ஃபோன் இருக்கு, இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர் கூட தெரியும் ஐயாவை ரீச் பண்ண இந்த நம்பரில் ரீச் பண்ணலாம் அப்படின்றது. ஐயா எடுப்பார், பிஏ எடுக்க மாட்டாங்க. ஐயாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணாம், மெயில் போட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த நம்பர் கால் பண்ண இதுன்றது. நேற்று சொல்றாங்க ஜிகே மணி அவர்கள் நாங்கள் ஃபோன் பேசுறத கூட தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பசங்க பேசுறாங்க, எங்க அண்ணன் பசங்க பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. அவங்க மட்டும் எப்படி பேசுறாங்க? ஜிகே மணி இங்கேயேவா இருக்காரு? குடும்பம்ன்ற ஒரு விஷயத்தை பிரிச்சதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா குடும்பத்திலேருந்து நான் சொல்லணுன்றதுக்காக தான். ஒருத்தர் மேலே எவ்வளோ பழி போட முடியுமோ கூட இருக்கிறவங்களை பழி போட்டு அவங்களே ஐயா விட்டு வெளியே போகணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்காக எவ்வளோ பொய் இது பண்ண முடியுமோ அவ்வளோ கதை கட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைய வச்சுக்கிட்டு ஓட்டுக்காக இது பண்றதெல்லாம் எந்த விதத்தில் எனக்கு ஏற்றுக்க முடியலன்னு தெரியல. ஐயாவை யூஸ் பண்றாங்க, குழந்தைய. நான் இந்த மக்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த நாடகம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த நாடகம் ஏன் மக்கள் கிட்ட உங்க பெற்ற கை குழந்தைய கூட்டிட்டு போகும்போது இந்த தைலாவரம் தோட்டத்து கை குழந்தைய கூட்டு ஐயா கிட்ட காமிக்க முடியாதா? ஐயா தான் உங்களை பார்க்கணுமா? இந்த கேள்விக்கு எதனா ஒரு கேள்விக்கு அவங்கள பதில் சொல்லுங்க. நீங்க போய் கேள்வி கேளுங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. நான் இப்பயும் சொல்றேன், அவங்க சொல்ற எந்த இடத்துக்கு வேணா நான் வர தயார். உண்மையை பேசுறதுக்கு நான் தயார், உண்மையை மட்டுமே பேசுறதுக்கு நான் தயார். அது உண்மை கண்டறிய மிஷின்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு நான் தயார். அது அந்த விஷயத்துக்கு தயார். அவர் தயாரா, அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் தயாரான்னு சொல்லுங்க. நான் தயார், இன்னைக்கு சொல்றேன், நான் தயார். ஹலோ, அதாவது இந்த வெற்றைக்கோ அப்படின்ற ஒரு தலை சுற்றுறது, அது எப்போ வந்ததெல்லாம் அன்றைக்கி சேலத்தில் வந்தது. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் மருத்துவ சிகிச்சைலாம் எடுத்துக்கணும். அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் உடம்பு பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு வாரம் போகாதீங்க, ஓய்வெடுங்கன்னு சொன்னாங்க டாக்டருங்க. ஆனாலும் என்னால் போகாமல் இருக்க முடியல. மனசெல்லாம் பரப்புரை செய்யலையே என்ற குற்றச்சாட்டு நம்முடைய வேட்பாளர் மத்தியில் இருக்கக்கூடும். ஆனாலும் பிரச்சாரம் செய்யணுன்ற எண்ணம் என்னுடைய பாட்டாளி சொந்தங்களுக்கு தெரியும். அதனால் முடியுமா என்று தெரியவில்லை. என்ன ஒரு 4-5 நாள் ஓய்வு எடுத்துக்க சொல்கிறாங்க. நம்ம வேட்பாளர்களும் கூட்டணி வேட்பாளர்களும் கொஞ்சம் பொறுத்துருங்க, என்னுடைய செயலுக்காக பொறுத்துங்க. வர முடியலையே, மிக சிறப்பாக பரப்புரை செய்யணும்னு சொல்லி நினச்சிருந்த வேளையிலே தான் இந்த மாதிரியான இந்த வெற்றிகோ என்ற ஒரு எபிசோட், ஒரு தலை சுற்றல், பயங்கரமான தலை சுற்றல். இப்போ கூட நாங்கள் போய் சென்னையில் அப்போலோவில் எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணோம். அவங்க எல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் ஆனால் ஓய்வு மட்டும் எடுக்கணும், பரப்புரைக்கு பிரச்சாரத்துக்கு போகாதீங்க அப்படின்னாங்க. ஆனாலும் நம்முடைய பாட்டாளி சின்னங்கள் மற்றவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற இடத்துல நம்முடைய தோழமை கட்சிகள் போட்டி போடுற இடத்துல அவர்களுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுத்து வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லணும். என்னப்பா? பாட்டாளி சொந்தங்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற இடத்துல
சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நம்முடைய தோழமை கட்சி எந்த சின்னத்தில் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். இந்த பேட்டியினுடைய முக்கிய சாராம்சம், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது அபகரிக்கணும், எப்படியாவது இந்த கும்பல் அபகரிச்சிட்டாங்க. ஆனாலும் எனக்கு பிறகு எப்போ வரும், எனக்கு சாவு எப்போ வரும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அது பிள்ளையா இருக்கலாமா? பிள்ளையே அப்படி நினைச்சு அந்த மருமக பேத்திங்க எல்லாமே அப்படி நினைச்சு குழந்தைய பாக்குறதுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்து யார் காமிக்கணும்? பெரியவங்க கிட்ட தான் காமிக்கணும் குழந்தைய தூக்கிட்டு வந்து. இவர் போய் குழந்தைய பார்க்கணுமா? அவங்க சொல்ற காரணம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? இது குழந்தைய தூக்கிட்டு வந்து தாத்தா இது மாதிரி குழந்தை பிறந்திருக்கு வந்து காமிச்சிட்டு போறதுக்கு என்ன வந்தீங்க? அவர் வரலன்னா சரி, அவரே கோபமா இருந்தா கூட நீங்களே காமிக்கணும். உங்களுக்கு அவ்வளவு பாசமா இருந்தா அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இங்கே காமிக்கணும், தூக்கிட்டு வந்து இங்கே காமிக்கணும். அதுக்கு எங்க தாத்தாவை பார்க்க விடாம, எங்க குழந்தை பிறந்து எனக்கு 3 மாசம் ஆகுது, எங்க தாத்தா என்னை பார்க்க விடாம தடுக்கிறாங்க. யார் தடுக்கிறது குழந்தைய பார்க்க விடாம? அவர் வந்து எல்லா பேரம்பேத்தி மேலையும் அவ்வளோ பாசமா இருப்பார். அவருடைய பாசத்துக்கு ஈடே கிடையாது. அந்த அளவுக்கு அவரை பத்தி குறை சொல்றதுக்கு ஒருத்தர் கூட அருகதையே கிடையாது. அதாவது இந்த கட்சியை அபகரிக்கிறதுக்கு குறுக்கு வழிகள் என்னமோ போட்டார். முதல் கை வச்சது தியாக செம்மல். அவரிடமிருந்து மணியிடமிருந்து அந்த கட்சியை பறிக்க திட்டம் போட்டு பறிச்சுட்டாங்க. 25 வருஷம் தலைவராக இருந்தார். அதை பறிச்சுட்டாங்க. பறிச்சுட்டு அதன் பிறகு சரி நான் தான் தலைவராக்கினேன், கட்சியினுடைய தலைவராக்கினேன். ஆனால் கிராமத்தில் சொல்லுவாங்க காலனாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்ட்டு. அதுக்கு அந்த தகுதி அவருக்கு இல்லை, தலைவராக இருக்க தகுதி அவருக்கு இல்லை. அது நிர்வாக குழுவில் வெளிப்படையாக சொன்னேன், நிர்வாக குழுவில். ஆக அதனால் அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். நீ செயல் தலைவராக இருன்னு சொன்னேன். இருக்க மாட்டேன், தலைவராக தான் இருப்பேன் அப்படின்னா. அப்படின்னா நீ ஓடிப்போ, நீ செயல் தலைவராக இல்லைன்னா நீ எந்த தலைவராக எங்கேயோ வேறு நீ என்ன சொல்ல. இன்னைக்கு கூட சொல்கிறேன், நீ புது கட்சி நீ தொடங்கிக்கோ. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிஜமாவே அவர் ஒரு நல்ல இதுவா இருந்தா அவர் வந்து என்ன பண்ணணும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிருக்கணும். தந்தை கிட்ட இருந்து யாருமே புடுங்கிட்டு இந்த வயசுல போய் அவரை வந்து இந்த கட்சியை புடுங்கி அவரை வந்து நிர்கதியா விட்டுட்டு போக மாட்டாங்க. யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இது ஒரு மனுஷன், தனி மனுஷன் ஆரம்பிச்ச கட்சி 96,000 கிராமங்களுக்கு சென்று 96,000 கிராமங்களுக்கு சென்று தனி மனிதனாக காடு மேடு படுறோம், இரவு பகல் தண்ணி வண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தேன். இன்னைக்கு இந்த கட்சியை பிடுங்கி சுகபோகமாக இருக்கிற உன்னுடைய சுகபோகத்தை நீ எப்படியெல்லாம் சுகபோகமாக இருக்கிறது நம்ம சொல்லக்கூடாது அல்லவா? ஆனாலும் மக்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அவரை நிச்சயமாக நான் சொல்கிறேன், மக்களுக்கு சொல்கிறேன், அவர் ஒரு நல்ல பிள்ளை இல்லை. நல்ல உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் பெண்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். ஆனால் இவன் நல்ல பிள்ளை இல்லை, நிச்சயமாக சொல்கிறேன். அதனால் இவரால் ஒரு நல்ல பிள்ளையாகவும் இருக்க முடியல,
இவர் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த மக்கள், சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் யோசிங்க உட்காந்து. இவரை நீங்க ஆதரிக்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். உங்களுக்கு சொல்றாங்க, கண்டிப்பா இவர் யாருக்காகவும் எதற்காகவும் செய்ய மாட்டார், தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் அவர் பண்ணுவாருன்றதை உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். இப்ப பாமக இருந்த வரைக்கும் 1981லேருந்து எந்த இடத்துல பாமக இருக்கோ அந்த இடம் தான் ஒரு விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த காலத்துக்கு இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது உங்களுடைய பேஸையும் உங்களுடைய விஷயங்களையும் உங்க சப்போர்ட்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்காது. அந்த கன்ஃபியூஷனை உண்டாக்குறது நல்லா போயிட்டு இருந்த அந்த கட்சியை கன்ஃபியூஷன் உண்டாக்கி தான் அபகரிச்சுக்கணும்னு சொல்லி நினைச்சார். ஆனால் நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இதை அபகரிக்காம, அந்த கோர்ட்ல கூட என்ன சொல்றாருன்னா, அவருக்கு மனநிலை சரியில்லை, அவரால் தனியா எதுவும் அவர் சொல்லி கொடுக்குறாங்க, அவர் தனியா யாருன்னா ஒரு புள்ள வந்து தன் தந்தையை வந்து அவருக்கு மனநிலை சரியில்லைன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? 52 வாரம் நம்ம பார்க்குறோமே, சந்திக்கிறோமே, எனக்கு மனநிலை சரியில்லையா? நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஐயாவை, வாரம் வாரம் பாக்குறீங்க. ஜனங்க ஒரு நாளைக்கு 100லேருந்து 300 பேருக்கு 400 பேருக்கு இங்கே வராங்களே, என்ன பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒருத்தனை கையை பிடிச்ச அப்படி ஐயா 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 அப்படின்னு வலிக்குது, விட்டுடுங்க ஐயா. அந்த அளவுக்கு உங்களை கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி உங்க பக்கம் திருப்பி எடுக்க போறாங்க? ஏன்னா வந்து இப்ப எல்லா இடங்கள்லயும் எலெக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது ஃபேஸா வந்து அங்க இருக்கிற இடத்துல உங்களோட ஃபேஸ் தான் அங்க இருக்கு. அதுக்காக தான் வந்து ரைட் டு பிரைவசி ஆக்ட்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம். என்னுடைய படத்தை போடக்கூடாது, என்னுடைய சின்னத்தை போடக்கூடாது, கொடியை போடக்கூடாதுன்றதான் வழக்கு இருக்கு, வழக்கில் இருக்கு. வழக்கு வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்க அதை வந்து அதுதான் நான் இப்போ என்னோட கோவமே. ஐயா வேணும், ஐயாவோட புகைப்படம் வேணும், ஐயாவோட இது வேணும், ஆனால் ஐயா மட்டும் வேணாம். ஐயாவோட புகைப்படம் வேணும், ஐயாவோட பேர் வேணும், ஆனால் ஐயா வேண்டாம். இதன் மூலமாக தான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஐயாவோட புகைப்படம் இல்லாமல் அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. அதுதான் சொல்கிறேன், கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் அதாவது சிவில் கோர்ட்டில் இருக்குல்ல, நம்ம வந்து வாதாடி நம்ம இது பண்ண. உங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அப்பனுக்கு புள்ள பக்க வைப்பானா? அப்பனுக்கு புள்ள பக்க வச்சான். அது பக்க வச்ச சோஃபா தான் அந்த இடம். போலீஸை சொல்லி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க. எப்போ முடியும்னு தெரியல. யார் வச்சிருந்தேன், அதில் யார் வச்சிருந்தேன்? அன்புமணி தான். அப்பனுக்கு புள்ள பக்க வச்சு கேட்குற அளவுக்கு இங்கே என்ன நடக்குது? தோட்டத்தில் மக்களை பார்க்குறேன். அதாவது அமைதியான வழியில் கொடியை உபயோகப்படுத்தாதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், எங்கள் எதுக்கு வேண்டாம், எங்கள் கொடியை பயன்படுத்தாதீங்க, ஐயாவனுடைய முகத்தை போடாதீங்க, ஐயா சின்னத்தையும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பண்ணுறது வந்து அராஜகம். அதாவது வந்து அடிதடி பண்ணுறாங்க. வண்டி இப்போ செஞ்சியில் கூட வண்டியை உடைக்கிறாங்க. செஞ்சி வந்தவாசி எல்லாத்துலேயும் பண்ணுறது. அதாவது வந்து அவர் வந்து ஐயா வந்து படிக்க சொன்னார், அவர் வந்து உடைங்க அடிங்க, இதை தான் வந்து தன் தொண்டர்களுக்கு இது பண்ணுறாரா? இது எந்த விதமான அரசியல்? அவரை வந்து இதுதான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸான்னு நான் என்னோட கேள்வி வந்து இதுதான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸா? மாற்றம் முன்னேற்றம் சொன்னது வந்து இதுதானா? தருமபுரி வாக்காளர்களுக்கு சிறந்த சின்னம் வெற்றி பெறணும். தருமபுரி தொகுதியில் நிற்கிற சரவணன் வெற்றி பெறணும். அதுதான். கூட்டணி
போன இடத்துல கூட்டணியோட பலமும் நம்ம கூட்டணியோட பலம் எப்படி? நான் எங்கே கூட்டணி ஒரு இடத்த தான் போகிறதுக்குள்ள தான் அங்கே அது மாதிரி ஆகிப்போச்சு. சேலம் அருளுக்கு பேசும்போது தான் அந்த மாதிரி அந்த தலை சுற்றம் ஏற்பட்டது. மற்ற இடத்துக்கு போயிருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நல்ல பேர் சொல்ல முடியும். மற்ற இடத்துல நான் போனதுக்கு கூட்டணி பலமும் ஐயாவுக்கான ஆதரவு என்றைக்குமே ஐயாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஐயா அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஒரு வெள்ளத்த கடா மாறல பாயுதுன்ற ஒரு எல்லாருமே சொல்றாங்க. அதே நேரத்தில் எல்லா பெற்றோர்களும், அதாவது வந்து ஒரு பிள்ளைய பெற்ற ஒரு அப்பாவும் இது தனக்கு நடந்துருமான்ற பயத்தினாலே இது மாதிரி ஒரு இவரை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சிலிண்டர் சின்னமா மாம்பழம் சின்னமா அதெல்லாம் கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயம் தான், ஐயா சொன்னா சிலிண்டர், ஐயா சொன்னா மாம்பழம், ஐயா சொன்னா யானை, இது மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஐயா சிலிண்டர் சின்னம் சொல்றாரு, அதனால சிலிண்டர் சின்னம் மட்டும்தான் ஜெயிக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்குது. பலமே நம்ம அடையலை. அந்த கோரிக்கையும் நிறைவேறும், அது வெற்றி பெறும். நீங்கள் ஜே.கே. மணி செயல் தலைவர் உங்களை எல்லாம் பார்த்து சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறாரு. அது அந்த இடத்துல அங்கே உட்காருவீங்களா, அந்த இடத்துல போகிறீங்கன்னா அவரிடம் அவரை ஈட்டியால் மாறில் பல இடத்துல, முதுகில் பல இடத்துல ஈட்டியால் கத்தியால் குத்தி 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 எனக்கு அது ஏற்பட்டு தான். ஆனால் நான் தாங்கிக்கிறேன், அவரும் தான் தாங்கிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் தயவுசெய்து கேளுங்க. அப்படியே சரி, அதை விடுப்பா, போதும் விட அங்கே போ. கிளியரா சொன்னாங்கல்ல, அவரு துரோகி கிடையாது. இன்னைக்கு உண்மையாலுமே ஐயா கூட இருக்கிறவங்க யாருமே துரோகி கிடையாது. ஐயாவை துரோகின்னு சொல்றவங்க தான் முதல் துரோகி. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க தான் முதல் துரோகி. நாங்க என்ன அனுபவிக்கிறதுக்காக இங்க இருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சு இவர் தனிமைப்படுத்தினா ஐயா ஒன்று சொன்னாரு, நான் எப்ப சாவேன்னு, அதுக்காக காத்திருக்கிறாங்க. அதை நாங்க நடக்க விடாம நாங்க இருக்கிறதுக்கு தான் நானும் சரி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் சரி, செயல் தலைவர் இங்க இருக்கிறதுக்கு ஒரே காரணம். ஜோசிகாரன் சொல்றான், இவங்க தேவையில்லாமல் யோசியத்தில் நம்ப கிடையாது. ஆனால் இவங்க போய் கேட்டுக்கணும், 103 வயசு வரைக்கும் இருப்பீங்க அப்படின்ட்டு ஜோசிகாரன் சொல்லலான்ட்டு என் மகன் சொல்லுது. இன்னும் சில பேர் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க 103 வயசு. 103 வயசுக்குள்ளே என்னென்ன பொய் சொல்லி என்னென்ன பொருளை சொல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போவே ஜே.கே. மணியை மாரில் குத்துற மாதிரி ஈட்டியால், என்னையும் மாரில் குத்தி, பின்னால் முதுகில் ஈட்டியால் குத்தி ரணமாக இருக்கிறோம். இருதயம் ரொம்ப ரணமாகி போயிருக்கு. இதை சொல்லி அழகிறதுக்கு என்னுடைய பெரிய மகளை இங்கே என் கூடவே வச்சுட்டு இருக்கேன்.